பரமனும் இது நாள் வரைக்கும் கலாமாவை எதிர்த்து பேசாம தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இளமதிக்காகவும் நளினிக்காகவும் சப்போர்ட் பண்ணி நளினியோட வாழ்க்கையை கரெக்டாக சித்தார்த்தோட தான் வாழணும், நளினியை கல்யாணம் பண்ணிக்கிறணும் சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலாமாவே எதிர்த்து பேசி நம்ம பரமன் நளினிக்காகவும் இளமதிக்காகவும் நிற்க போகிறார். நம்ம பரமனோட முடிவை கண்டிப்பாக கலாமா ஏற்றுப்பாங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கவே போகிறது கிடையாது. பரமன் கிட்ட இங்கே பரமா, இந்த கல்யாணத்தில் தான் என்னோட அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. இப்போ நீ சித்தார்த்தோட நளினியை சேர்த்து வைக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நான் எப்படி சேர்த்து வைப்பேன், அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரமன் கிட்ட கலாமா தன்னோட சுயரூபத்தை காமிச்சா கண்டிப்பாக பரமன் இதை எப்படி சமாளிக்க போகிறாரு. கலாமா கிட்டையும் பரமன் உள்ளதை எடுத்து சொல்லி நளினியும் சித்தார்த்தும் கல்யாணம் பண்ணுறதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கலாமாவுக்கு புரிய வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரா, இல்லை கலாமாவை எதிர்த்து நளினிக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போகுது. ஆனால் இந்த மாதிரி தருணத்துலேயும் கலாமாவை எதிர்த்து நம்ம பரமன் செய்கிற முதல் விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம கலாமாவோட உண்மையான சுயரூபத்தை பரமன் சந்திக்கிறதுக்கு தயாராக இருப்பார். இதைத்தான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். பரமனும் கலாமாவோட சுயரூபத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறாங்க. அது எப்படி தெரிஞ்சுக்க போகிறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போகுது. பரமனுக்கும் இளமதி இப்போ எங்கே போனால் நேற்றுலேருந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதத்துக்கிட்ட கேட்டு விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி எங்கே நம்ம இளமதி போயிருப்பா, இங்கே கல்யாண வேலையெல்லாம் இருக்கும்போது அப்படின்னு நம்ம பரமனும் நினைக்கிறாங்க. பரமனும் நம்மக்கிட்ட இளமதி எங்கேயும் சொல்லாமல் போக மாட்டாளே, அதுவும் நேற்று நைட்டெல்லாம் வீட்டுக்கு வரலைன்னா அப்போ எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை அம்மா அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமனும் இளமதியோட அப்பா அம்மா வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் அங்கே அவங்களுக்கு இளமதி வந்திருக்காளா வரலையான்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா அதிர்ச்சி ஆவாங்க, ஏதாவது பதட்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்த வழியை நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமன் சொன்னது மட்டும் இல்லாமல் இளமதியோட அம்மாவும் இந்த மாதிரி பிரசாதம் கோயில் பிரசாதம் நீ இளமதிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரமன்கிட்ட கொடுக்கும்போது தான் நம்ம பரமனுக்கே கன்ஃபார்ம் ஆகுது இளமதி இங்கே வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸை எதுவும் நம்ம இளமதி பார்க்க போயிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் இளமதி கிட்ட விசாரிக்கவும் செய்கிறாரு. அப்போது என்னை எதுக்கிட்ட பார்க்க வரணும், இளமதி அப்படியே பார்க்க வந்தாலும் உங்ககிட்ட எதுவும் சொல்லாமையா வருவா, எங்ககிட்ட ஃபோன் பண்ணி கூட இளமதி பேசலடா அப்படின்னு சொல்லிட்டு பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதை கேட்டதுமே அப்போ இளமதி எங்கே தான் போயிருப்பா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனையோ, ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃபில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பரமன் எங்கே இளமதி இருப்பான்னு தேடி பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடவும் செய்கிறாரு பரமன். அந்த மாதிரி இடத்துல நம்ம இளமதியை எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா இளமதியோட பைக்கை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறாரு. பரமன் இளமதி எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா பார்க்கும்போது பைக்கை வச்சு கண்டுபிடிச்சிடாரு. பைக் இங்கே இருக்குன்னா அப்போ இளமதி இந்த பக்கம் தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அப்போ ஒரு வீடை பார்க்குறாங்க. அந்த வீடு நம்ம இளமதியும் நளினியும் கட்டி வச்சுருக்க வீடு தான். இதை பார்த்ததுமே நம்ம பரமனுக்கு ஒரு டவுட்டு, ஒரு வேளை இந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு நம்ம பரமனும் போக அங்கே கதவை தட்டியும் பார்க்குறாரு. கதவை தட்டி பார்த்தா சித்தார்த்தோட ஃப்ரெண்டை பார்க்குறாரு பரமன். அப்போ தான் இங்கே நம்ம இளமதி இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு பரமன் நினைக்கிறாரு. அப்போ தான் இங்கே இளமதின்னு யாரும் வந்தாங்களா அப்படின்னு பரமன் கேட்டாலும் சித்தார்த்தோட ஃப்ரெண்டும் என்னடா இளமதி பேர் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை இளமதி இங்கே இருக்கிறது இங்கே பரமனுக்கு தெரிஞ்சிருச்சோ, இவன் தான் பரமனோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முகத்தில் பயமும் தெரியுது. ஆனால் எப்படியாவது சமாளித்து பரமனை அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு நினச்சி இல்லை சார் இங்கே அப்படி யாரும் வந்தது கிடையாது, நான் மட்டும்தான் இப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தோடையும் பதட்டத்தோடையும் அந்த சித்தார்த்தோட ஃப்ரெண்டும் பேசுகிறாங்க. அப்போ பரமன் என்ன பண்ணனா ஓ அப்படியான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடாரு. ஆனால் நம்ம பரமனுக்கும் மனசே கிடையாது, எனக்கு இளமதி இங்கே தான் இருக்கான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமனும் நினைக்கிறாங்க. அப்போ தான் கொஞ்சம் யோசித்து பார்த்தா இங்கே அந்த பையன் பேசுகிறதுல ஒரு பதட்டமோ ஏதோ ஒன்று தப்பாக இருக்கிற மாதிரின்னு தோணுச்சு. அவங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குது, அப்போ இளமதி இங்கே தான் இருப்பா போல், நம்ம எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமன் அங்கே இளமதி கட்டி வச்சிருக்கப்பட்டிருக்க ரூமுக்கு இளமதி எப்படி போனாங்களோ அது வழியாகவே மாடிப்படி வழியாக ஏறி போயிடறாங்க. அப்போ தான் நம்ம இளமதியும் நம்ம நளினியும் கட்டப்பட்டு இருக்கிறத நம்ம பரமன் பார்த்துறாங்க. அப்போ தான் இளமதி கட்டையும் நளினி கட்டையும் அவிழ்த்து விட்டதுக்கப்புறம் அப்போ பரமன் இளமதி கிட்ட கேட்குறாங்க, இளமதி
உன்னை யார் கட்டி வச்சிருக்கா, இவ்வளோ தூரத்துக்கு 2 பேருமே கட்டி வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமனும் கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம நளினியும் என்ன சொல்கிறது பரமனன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொஞ்சம் பயத்துலையும் தயக்கத்தோடையும் இருந்த இடத்துல நம்ம இளமதி, இங்கே பாரு பரமா, என்னை கட்டி வச்சது வேறு யாரும் கிடையாது, சித்தார்த்து தான் என்னையும் நளினியும் கட்டி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி சொல்ல, உன்னை எதுக்கு கட்டி வைக்கணும், உங்கள் 2 பேர்த்தையும் கட்டி வைக்கிறதுக்கு சித்தார்த்துக்கு என்ன அவசியம் வந்துச்சுன்னு பரமன் கேட்க, இங்கே பாரு பரமா, இங்கே இருக்கிற நளினியை நான் காப்பாற்றணும் சொல்லி தான் இங்கே சித்தார்த்துக்கிட்ட மாட்டிட்டேன். நளினிக்கும் சித்தார்த்துக்கும் ஏற்கனவே தொடர்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சித்தார்த்து நளினியை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஏமாத்திட்டது மட்டும் இல்லாமல் இப்போ நளினிக்கு சித்தார்த்துக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுமே சித்தார்த்தை பார்த்து பேசலாம் சொல்லிட்டு வந்திருக்கா. இந்த மாதிரி தருணத்தில் தான் இங்கே நளினியை கட்டி வச்சிருக்கான் சித்தார்த். நான் நளினி எங்கே போனால் ஏது போனா அப்படின்னு சொல்லிட்டு அவளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே தேடி வந்தேன். ஆனால் சித்தார்த் என்னையும் பார்த்து என்னை கட்டி வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமன் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லும்போது நம்ம பரமனால் நம்பவே முடியலை. அப்போ தான் நளினி கிட்ட, என்ன நளினி சொல்கிறா, இளமதி சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு பரமன் கேட்கவும் நம்ம நளினியும் உண்மையை சொல்கிறாங்க. ஆமாண்ணா, என்னை சித்தார்த் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டான். அவனை என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லாமல் உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது தான் என்னை இப்படி கட்டி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நளினியும் பரமன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பரமன் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு அவள் எப்படி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும், இது கண்டிப்பாக நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பரமனும் நினைக்கிறாங்க. பரமன் நினைக்கும் போது தான் நம்ம இளமதியும் சொல்கிறாங்க, இங்கே பாரு பரமா, நளினியோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றியே ஆகணும், அதுக்கு நீ தான் என் கூட துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே பரமனும், நான் உண்மையை சொல்லப்போனால் ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்தால் அதை நான் தட்டி கேட்காம இருக்க மாட்டேன். கண்டிப்பாக நளினியை சித்தார்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நளினியை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல தான் நளினி இளமதியும் இந்த இடத்த விட்டு பரமன் கூட்டிகிட்டு போகிறத சித்தார்த்தோட ஃப்ரெண்டும் பார்த்துறாங்க. எப்படி இவங்க 2 பேரும் இங்கே இருக்கிறது பரமனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பரமனை தடுக்கிறதுக்கு பார்த்ததுமே பரமன் அந்த சித்தார்த்தோட ஃப்ரெண்டை அடித்து போட்டு நளினியும் இளமதியும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே தான் மண்டபத்துக்கு நேராக நம்ம பரமன் நளினியை கூட்டிகிட்டு போகிறாங்க. நளினியை மண்டபத்துக்கு நம்ம பரமன் கூட்டிகிட்டு போகும்போதே நம்ம நளினிக்கு மணக்கோலத்தில் கல்யாண பொண்ணு கோலத்தில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம கலாமாவும் வெளியே இருந்து மற்ற எல்லாரையும் வரவேற்பு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் பரமன் நிற்கும்போது பரமனை பார்த்ததுமே, ஏண்டா பரமா, என்னடா வேலையெல்லாம் அப்படியே கிடக்கும்போது நீ எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலாமா கேட்கும்போது நம்ம பரமனும், அம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம நளினி கீழே இறங்குறாங்க. ஆமாம், இந்த பொண்ணு என்ன மணக்கோலத்தில் நிற்கிறா அப்படின்னு கலாமா கேட்குறாங்க. அப்போ தான் பரமன் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பரமன் கலாமாவை பார்த்து தனியாக கூப்பிட்டு பேசணும்னு போகிறாங்க. சரி பரமா, என்னன்னு சொல்லு அப்படின்னு நம்ம கலாமா கேட்க, இல்லைம்மா, இங்கே நம்ம தம்பி சித்தார்த்து நளினியோட பழக்கம் ஏற்பட்டு நம்ம சித்தார்த்து ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் நியாயம் கேட்க நம்ம சித்தார்த்துக்கிட்ட நளினி வந்ததுக்கு நளினியை ஒரு வீட்டில் கட்டி போட்டு வச்சுருந்தாம்மா, இதெல்லாம் தப்பு இல்லையாம்மா அப்படின்னு நம்ம பரமன் கலாமா கிட்ட கேட்கும்போது, என்னடா பரமா சொல்கிறா, சித்தார்த்துக்கும் நளினிக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சா, கண்டிப்பாக என் பையன் சித்தார்த்து அப்படி செஞ்சுருக்க மாட்டான், இதெல்லாம் இந்த நளினி செட்டப் பண்ணி ஏதோ வந்திருக்கான்னு எனக்கு தோணுதுடா பரமா. அது மட்டும் இல்லாமல் இந்த நளினி நம்ம சொத்துக்காண்டியும் வசதிக்காண்டி தான் கல்யாணம் பண்ணணும் சித்தார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இவ்வளோ தூரம் வேஷம் போடுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கலாமா சொல்லும்போது அப்போ தான் நம்ம இளமதி என்ட்ரி கொடுக்குறாங்க. என்னத்த சொல்கிறீங்க, அது எப்படி ஒரு பொண்ணு தன்னோட மானமே போச்சு அது இவனால் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கீழ்த்தனமான பொண்ணு நளினி கிடையாது. அப்போ உங்கள் பையன் தப்பே பண்ணாத போது எதுக்கு நளினியை ஒரு வீட்டில் கட்டி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்ம கலாமாவும், என் மையன் அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க எல்லாத்துக்கும் சாட்சியாக ஆதாரமாக நானே இருக்கேன், என்னையும் நளினியை காப்பாற்ற போகிறதுக்காக நான் போனப்போ என்னையும் கட்டி போட்டு வச்சுருந்தா சித்தார்த்து தப்பு பண்ணியிருக்கிறதான்னு அர்த்தம். வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நளினியை மெடிக்கல் ரீதியாக நம்ம டெஸ்ட்டு பண்ணாலே உண்மை தெரிஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி சொல்லும்போது இங்கே கலாவுக்கு கொஞ்சம்
பயம் வருது. நம்ம பையன் சித்தார்த் பண்ணியிருப்பானோ அப்படின்னு தோணுது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலாமாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால கலாமா ரஞ்சிதத்துக்கிட்ட தனியாக பேச போகிறாங்க. ஒரு திட்டமும் திட்ட போகிறாங்க. அப்போ தான் ரஞ்சிதமும், என்னம்மா இப்படியெல்லாம் நடந்திருக்கு, நம்ம தம்பியை பற்றி இப்படி சொல்கிறாங்க, உங்களோட அரசியல் வாழ்க்கையே முடிய போகுதா அப்படின்னு ரஞ்சிதம் கேட்கவும் இங்கே கலாவுக்கு அதிக கோபம் வருது. அதனால பல்லாருன்னு ஒரு அறை விட்டுறாங்க ரஞ்சிதத்துக்கிட்ட. ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? என்னோட இத்தனை வருஷ கனவை ஒரே நொடியில் இந்த பரமன் இளமதியால் அழிஞ்சிரும்னு நினச்சியா? கண்டிப்பாக நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான், இங்கே பாரு, பரமன் இங்கே இருக்கிற வரைக்கும் தான் அவை இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நளினிக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவோடு இருப்பான். அவனை நம்ம டைவர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் என்னை எதுக்க துணிஞ்சவங்களை யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த பரமனை நான் எப்படி விட்டு வைப்பேன்? என் அரசியல் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகிறதுக்கு நான் விடமாட்டேன். அப்படின்னா கண்டிப்பாக பரமனை க்ளோஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதமும் கலாமாவும் திட்டம் போடுறாங்க. இந்த எதிர்ப்பையும் மீறி நம்ம பரமன் எப்படி சித்தார்த்துக்கும் நளினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.